So ladies and gentlemen, news flash. We are made for each other. ஒன்னு made for each other இல்ல. இவன் made for each other அப்படினு காட்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே இங்க தெரியும். அதனால தான் நீ கடவுள் கிட்ட அவ்ளோ வேண்டி இருப்ப. நான் பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. ஓகே? முகத்தை மறைச்சிட்டு வந்து யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? வாட் அபௌட் சொசைட்டி, சமூகம்? யாரும் இந்த ஏமாத்து கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஏமாத்தி செஞ்சுக்கிட்ட போலி கல்யாணம் இது. நான் இதை ஏத்துக்க மாட்டேன். நான் இப்பவே சொல்றேன். இந்த உலகம் யோசிக்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ மட்டும் என் கூட இருக்கன்னு சொல்லு. இந்த உலகத்தை எதிர்த்து நான் போராடுவேன். நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா, இங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நான் ஃபுல் அண்ட் ஃபைனலா சொல்றேன், இது போலி கல்யாணம். இவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணா. அதனால இந்த கல்யாணத்தை இங்க இருக்கிற யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சொசைட்டி, சமூகம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அந்த இன்ஜெக்ஷனோட பவர் இருக்கிற வரைக்கும் அவங்க தூக்கத்துல தான் இருப்பாங்க. இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு நினைவு திரும்பிடும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் தான் இவங்களை பத்திரமா பாத்துக்கணும். சரி டாக்டர், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க இவங்களை நல்லா பாத்துக்கிறோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு எந்த ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் ஏற்படக்கூடாது. இந்த வயசுல இவங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறது ரொம்ப ஆபத்தான விஷயம். பாட்டியை மற்ற ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம காப்பாத்திடலாம். ஆனா பிரீதா கிட்ட இருந்து எப்படி காப்பாற்ற முடியும்? பாட்டியோட இந்த நிலைமைக்கு பிரீதா மட்டும்தான் காரணம். இல்ல, என் அம்மாவோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். அம்மாவோட ஹெல்த்தோட நான் யாரையுமே கண்டிப்பா விளையாட விட மாட்டேன். அது பிரீதாவா இருந்தாலும் சரி, இல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் முதல்ல நான் அவங்கள டீல் பண்ணுவேன். எல்லார் காதலி விழுந்துதா? இந்த கல்யாணம் வேலிடே இல்ல. இதுக்கு அர்த்தமே இல்ல. அட நான் என்ன, இங்க இருக்க விருந்தாளிங்க யாருமே இதை ஏத்துக்க மாட்டாங்க. பிரீதா, நீ நீ சொல்லு பிரீதா, நீ இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிறியா இல்லையா? நாம ஒன்னா அக்னியை வள வந்திருக்கோம். உன் நெத்தியில நான் தான் குங்குமத்தை வச்சிருக்கேன். உன் கழுத்துல நான் தான் மாங்கல்யத்தை கட்டியிருக்கேன். அக்னியை சுத்தி 7 தடவை நாம 2 பேரும் வலம் வந்திருக்கோம். எல்லா விதிமுறைப்படி, சாஸ்திர சம்பிரதாயப்படி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த உலகம் எதை கல்யாணம்னு ஏத்துக்குமோ அதுபடி நடந்திருக்கு. எல்லாரும் முன்னாடியும் நான் உன்னை மனைவியை ஏத்துக்கிட்டேன். நான் தான் உன்னோட புருஷன். இப்ப சொல்லு, நீ இந்த கல்யாணத்தை வேலிடா எடுத்துக்கிறியா இல்லையா? ஒன்னா சேர்ந்து வாக்குறுதி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டோம். வாழ்நாள் பூரா ஒன்னா சேர்ந்து வாழுவோன்னு சொல்லியிருக்கோம். 2 பேர் குடும்பத்தையும் ஒன்னா நினைப்போன்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டோம். ஆரம்பத்துல எனக்கு இதெல்லாம் புரியாது பிரீதா. ஆனா இப்ப நல்லா புரியுது. உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஜெயில நான் பிருத்வியை அடிச்சேன்ல? அப்ப தெரியாம என் கை உன் மேல பட்டுருச்சு. அப்ப எல்லாத்தையும் மறந்து நான் நேரா உன்கிட்ட தான் வந்தேன். அப்ப நான் எவ்வளவு டென்ஷன் ஆனேன். ஆரம்பத்துல எனக்கு தெரியல, ஆனா இப்ப தெரியுது. அதுதான் காதல். நீ கஷ்டப்படுறத பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனா அது ஏன்னு புரியல. இப்பதான் புரியுது. அதுதான் காதல்னு. இது வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள எத்தனையோ தடவை சண்டை நடந்திருக்கு. எவ்வளவோ பிரச்சனை, என்னென்னமோ பேசிட்டேன், எவ்வளவோ கோவப்பட்டிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் தெரியல இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு மேல இருக்கிற காதல்னு.
இந்த சண்டை, இந்த வாக்குவாதம், இது எல்லாமே எனக்கு மேல காதல் இருந்ததுனால தான் நடந்திருக்கு. பொதுவா சொல்லுவாங்க, எங்க காதல் இருக்கோ அங்க சண்டை இருக்கும்னு. அது உண்மைதான் பிரீதா. அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில. கையை தட்டுங்க. அட கையை தட்டுங்க. என இவன் மனசார சொன்னதுனால இல்ல. இந்த கில்லி தண்டா பிளேயர் சினிமா டயலாக் அடிச்சதுக்காக. நீ பாட்டுக்கு சினிமா டயலாக் பேசுறத முதல்ல நிறுத்து. உன் எமோஷனல் டிராமாவை ஏற கட்டு, புரியுதா? நீ நிறுத்து முதல்ல. எங்க ரெண்டு பேருக்குள்ள நீ வராத. நீதான் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்திருக்க. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டது நீதான். நான் சும்மா விட மாட்டேன். நடுவுல நீதான் வந்து சொல்ல பண்ற. சண்டையை நிறுத்துங்க. அட நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க? இப்ப சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? நாங்க எல்லாருமே கரணையும் பிரீத்தாவையும் ஜோடி சேர்த்து பார்க்கணும் தான் ரொம்ப ஆசைப்படுறோம். இன்னும் சில பேர் பிருத்வியும் பிரீத்தாவும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாங்க. என்ன பாட்டி, இங்க voting நடந்துட்டு இருக்கு. சிலருக்கு அந்த ஆட்சி பிடிக்கும், சிலருக்கு இந்த ஆட்சி பிடிக்கும் சொல்றதுக்கு. இது எலெக்ஷன்ஸ் இல்ல, கல்யாணம். நீங்க கேட்கணும்னு நினைச்சா இவர்கிட்ட தானே கேட்கணும். ஆப்வியஸ்லி இவங்க ஒருத்தர் விரும்பிருக்காங்க, அதான் கல்யாணம் ஆகிருக்கு. ஆனா கல்யாணம் ஏமாத்தி தானே நடந்தது. ஏமாத்தி இல்லமா, பயங்கரமா ஏமாத்தி பண்ணிருக்கான். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. கரணுக்கும் பிரீதாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. என்ன நீங்க என்ன சொன்னீங்க ஆண்டி? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆண்டி நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நான் தான் சொல்றேன்ல, ஏமாத்தி பண்ற கல்யாணம் கண்டிப்பா செல்லாது. எத்தனை முறை நான் சொல்றது? ஏதாவது ஏமாத்துக்காரன் வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் கூட உங்க பொண்ணை போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பீங்களா? இவன் ஒண்ணு கண்டவன் கிடையாது பிருத்திவி. அவன் கரண். இப்ப என் பொண்ணுக்கு புருஷன் ஆயிட்டான். எனக்கு இவனை பத்தி நல்லாவே தெரியும். நான் ஒத்துக்கிற கொஞ்ச நாளாவே எங்க குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை இருந்தது. ஆனா இப்ப இல்ல. எனக்கு இவனை நல்லா தெரியும். இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சுது? அது ஜானகி சொன்னது புரிஞ்சிடுச்சு. அவளுக்கு புரிஞ்சுதே, அதுவே போதும். இங்க என்ன நடக்குது? என்ன உங்களுக்குலாம் விளையாட்டா இருக்கா? நாம என்ன கேமா விளையாடிட்டு இருக்கோம்? இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. எனக்கும் பிரீத்தாக்கும் இங்க கல்யாணம் ஆயிருக்கணும். ஆனா எனக்கு புரிஞ்சது, உனக்கு புரிஞ்சதுன்னு சும்மா இங்க கேம் ஆடிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். ஒரு வேலை பண்ணலாம் பிருத்திவி. இத பத்தி ஐயர்கிட்டயே கேட்டுலாமே. இங்க நடந்தது கல்யாணம் தானே, வேற என்னங்கறத அவர்கிட்ட கேட்டுலாம். என்ன சரளா, எதுக்கு ஐயர்கிட்ட கேட்கணும்? கேக்குறதா இருந்தா பிரீதா கிட்ட கேளு. ஏன்னா வாழ வேண்டியது அவதானே. ஐயர் சொல்லிட்டா வாழ்ந்துட முடியுமா என்ன? அம்மா எனக்கு எல்லாம் தெரியும். கடவுளுடைய விருப்பம் இதுதானே. கரணுக்கும் பிரீத்தாவுக்கும் அவர் முடி போட்டு வச்சிருக்காரு. இவங்களோட ஜாதகத்துல இவங்க தான் ஒண்ணு சேரணுங்கிறது இருக்கு. அதனாலதான் இவங்க வாழ்க்கை ஒண்ணா இருக்கு. கடவுள் இவங்க ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு நினைச்சிருக்காரு. இருந்தாலும் நான் இத பத்தி ஐயர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் தான் நினைக்கிறேன். இந்த கல்யாணம் செல்லும்னு அவர் சொன்னா எனக்கு திருப்தியா இருக்கும். நீங்களே சொல்லுங்க ஐயரே, இந்த கல்யாணம் செல்லும் இல்லையா?
சாஸ்திர சம்பிரதாயப்படி எல்லா தெய்வங்களுடைய வரத்தோடையும் இந்த அக்னியை சாட்சியா வச்சு 7 முறை வலம் வந்து மாங்கல்யத்தை கட்டி குங்குமம் வச்சு இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அப்படின்னா கரனுக்கும் பிரீதாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. சாஸ்திர சம்பிரதாயப்படி இவங்க 2 பேரும் இப்போ கணவன் மனைவின்னு அறிவிக்கிறேன். என் பொண்ணோட கண்கள்ல எந்த சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைச்சேனோ அந்த சந்தோஷம் இப்ப அவ கண்ணுல தெரியுது. இந்த கல்யாணத்தை பத்தி அவ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. கல்யாணத்துக்கு சம்மதப்பட்டு தானே வந்து உட்கார்ந்தா. கரந்தா தனக்கு புருஷனா வரணும்னு அவ மனசுல ஆசைப்பட்டிருக்க. பிரஷர்ல தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க பண்டிதரே. எனக்கு தெரியும் இவங்க எல்லாரும் என்ன சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நீங்க சொல்றீங்க. இல்ல இங்க என்ன கேம் நடக்குதா? மெஜாரிட்டி கேம். யார் ஜெயிச்சா யார் தோத்தா, நான் இதை நம்புறேன் அதை நம்புறேன், இப்படி நம்புறேன் அப்படி நம்புறேன். பண்டிதரே எனக்கு நல்லா தெரியும், மேல வந்து பிரீதாக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொன்னதும் நீங்க எந்திரிக்கவே இல்லை. அப்பவே எனக்கு தெரியும் உங்களுக்கும் ஏதோ பிரஷர் இருக்குன்னு. நீங்களே சொன்னா கூட இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பிருத்திவி? அவங்க 2 பேரும் அக்னிய வலம் வந்தாச்சு. பிரீதாவோட நெத்தியில கரண் குங்குமத்தையே வச்சுட்டான். அவ கழுத்துல மாங்கல்யத்தையே கட்டிட்டான். அக்னி சாட்சியா நடந்த இந்த கல்யாணத்தை நீ மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற? பெரியவங்களோட ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சே. எல்லாரோட மனசும் சந்தோஷமா இருக்கு. ஒன்னா காதலிச்ச 2 பேர் ஒன்னு சேரும் பொழுது காலத்துக்கும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? கல்யாணம் ஆச்சு ஆகல, யாரு ஒத்துக்கிட்டா யாரு ஒத்துக்கலன்னா நமக்கு என்ன? கல்யாணம் சம்பிரதாயப்படி ஆயிடுச்சு. ஆமா, கரனுக்கும் பிரீதாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பிரீதாக்கும் கரனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம பிரீதா இப்போ கரனோட மனைவி ஆயிட்டா. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்காகவே ஒருத்தர் பிறந்திருக்காங்க. ஒன்னு சொல்லுவாங்களே, அது என்ன ஆண்டி? யாரு எவ்வளவு கெட்டது நினைச்சாலும் சரி, அந்த கடவுள் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இத யாரும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏப்பா கரண், கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இத பத்தி நீ உங்க வீட்டுக்கு சொல்ல வேண்டாமா? உனக்கும் பிரீதாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு உங்க வீட்டுல சொல்லணும்ல. அப்பதான் உங்க குடும்பத்துல இருந்து வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. உங்க 2 பேரையும் நாங்க எல்லாரும் இந்த வீட்ல இருந்து சந்தோஷமா அனுப்பி வைப்போம். இந்த கிழவி எவ்வளவு நடந்த மயக்கத்துல இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா நானே மயங்கி விழுந்துருவேன். பயங்கரமா தூக்கம் வருது. இந்த மொத்த குடும்பமும் மயக்கம் போட்ட கிழவியை சுத்தி ஏன் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அமைதியை போய் தூங்கலாம்ல. அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, கிழவி தூங்கிட்டு தான் இருக்க போறா. இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்காங்களே. என்னமோ சைலண்ட் மூவி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னோட நாளே சரியில்லை, ரொம்ப மோசம். கரண், அத்தை அத்தை இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கரண் எங்க? அவனை கூப்பிடுங்க, நான் கொஞ்சம் பேசணும். பாட்டி நீங்க கவலையப்படாதீங்க, இப்பவே நான் கரனுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? கரண் அப்ப வீட்ல இல்லையா? ஆமா, ஆனா கவலைப்படாதீங்க, பக்கத்துல தான் இருக்கான். ஃபோன் பண்ணி உடனே நான் அவனை வர சொல்லிடுறேன். அத்தை நீங்க எந்திரிக்காதீங்க, படுத்துக்கங்க. இல்லம்மா ராக்கி, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் ஆகலமா, நான் நல்லா இருக்கேன். அம்மா நீங்க நல்லா இருக்கீங்கன்னா எதுக்கு கரனை கூப்பிடுறீங்க? அவன் இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வரலன்னா கண்டிப்பா வேலையில பிஸியா இருப்பான் இல்லையா? அவன் ஃப்ரீ ஆனதும் வீட்டுக்கு வந்துருவாமா. ரிஷப், கரனுக்கு ஃபோன் பண்ணாத. இல்லப்பா, ஃபோன் பண்ண. நான் அவனை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் அவன் முகத்தை பார்த்தே ஆகணும். எனக்கு விசித்திரமான கனவு வந்துச்சுப்பா. கனவா? என்ன கனவுமா? அத நான் கரண் கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு. சரி சரி, நான் இப்பவே அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சரியா? மை காட், இவங்க எல்லாரும் எவ்வளவு மெலோ டிராமாட்டிக்கா இருக்காங்க. கரனுக்கு ஃபோன் பண்ண, கரனை வர சொல்லு. என்னமோ அவனுக்குள்ளதான் இந்த கிழவியோடைய உயிர் இருக்கிற மாதிரி.
எங்கேயாவது எந்த பொண்ணோடையாவது சுத்திக்கிட்டு இருப்பான். சரளா ஆண்டி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி தடுக்கிறது? ஒரு வேலை பண்ணலாம். இந்த கேடியை கொஞ்சம் ஏற்றி விடலாம். இவனை டென்ஷன் ஆக்கினா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க. யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். இங்கே பாரு பிருத்வி, நீ எதுக்கு இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்க? எனக்கும் பிரீதாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இனிமே என்ன நடக்கணுமோ அதை என்னோட குடும்பமும் பிரீதாவோட குடும்பமும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. நீங்கிறது கிளம்பு. கெட் அவுட். எந்த ஃபேமிலி? எந்த ஃபேமிலி? யூ நோ வாட்? இன்னைக்கு உன் குடும்பம் உனக்கு சப்போர்ட் பண்ணாது, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும். நான் எப்படி இந்த கல்யாணத்தை ஏத்துக்கலையோ அதே மாதிரி உன் குடும்பமும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்காது. நிறுத்துங்க பிருத்திவி. என்னென்ன பேசணும்னு நினைச்சீங்களோ பேசிட்டீங்க. எதை செய்யணும்னு நினைச்சீங்களோ செஞ்சிட்டீங்க. இனி ஒரு வார்த்தை பேசாதீங்க. கரண் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. என்னோட மாப்பிள்ளை அவமானப்படுறதை என்னால பொறுத்துக்க முடியாது. ஆண்டி, ஆண்டி நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு நல்லா தெரியும் நான் கோவத்துல என்னெல்லாமோ பிஹேவ் பண்ணிட்டேன், எப்படி எல்லாமோ பேசிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. நீங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எனக்கு உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்கணும். எனக்கு துரோகம் நடந்திருக்குல்ல. யார் துரோகம் பண்ணது? இவன் தான். இவன் ரொம்ப பெரிய பிளேயர் ஆண்டி. இவன் இங்கேயும் விளையாடிக்கிட்டு இருக்கான் ஆண்டி. ஐ எம் டேம் ஷூர் இவன் பண்டிதருக்கு பணம் கொடுத்துருக்கான். அதனால தான் இவன் என்ன சொல்ல சொன்னானோ அதை அந்த பண்டிதர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நம்புங்க ஆண்டி. ஆண்டி ஏன் நீங்க எதுவும் பேச மாட்டீங்க? ஒன் செகண்ட் தல்றா. பிரீதா, பிரீதா நீ ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லு பிரீதா. பிரீதா எனக்கு தெரியும் நீ என் மேல நிறையவே மரியாதை வச்சிருக்க. நானும் உன்னை மதிக்கிறேன் தெரியும்ல. பிரீதா இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கணும். நாம தான் அக்னிய வளம் வந்திருக்கணும். என்ன உண்மை தானே? ஜோடி நம்ம 2 பேரும் தான். எனக்கு துரோகம் நடந்திருக்குன்னு எல்லார்கிட்டையும் சொல்லு பிரீதா. உனக்கும் தெரியாதுல்ல இவன் முன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானே? தெரியாது தானே? பிரீதா ஒரு முறை நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். நம்ம 2 பேரும் இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம். பிரீதா நான் உங்களை நல்லா பாத்துக்குவேன். கண்ணுக்கு இமையா உங்களை பாத்துக்குவேன். சந்தோஷமா வச்சுக்குவேன். உங்க கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வர விட மாட்டேன். ட்ரஸ்ட் மீ. பிரீதா ஏன் பேச மாட்டேங்கிற? ஏதாவது சொல்ல. பிருத்வி, நீங்க ரொம்பவே நல்ல மனுஷன். அது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என் மேல ரொம்ப அக்கறை இருக்கு. ஆனா இனிமே என்னை பத்தி கவலைப்படுறதை நீங்க விட்டுருங்க. என்னன்னா இப்போ உங்களோட பிரீதா இல்ல. இப்ப நான் மிஸ்ஸஸ் பிரீதா கரண் ஆயிட்டேன். பாத்தீங்களா? கல்யாணம் ஆயிருச்சுன்னு கல்யாண பொண்ணே சொல்லிட்டா. இவ கரணோட மனைவி ஆயிட்டா. இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? வாய மூடு. அட நீ வாய மூடுறா. பிரீதாவும் முன்னாடி சொல்லாம சொல்லிட்டா அவ கரணோட மனைவி. அவ கரணோட மனைவிங்கிறத ஏத்துக்கிட்டா. ஐயர் கூட சொல்லிட்டாரு கரண் தான் புருஷன்னு. மாப்பிள்ளையும் பொண்ணு கூட இத சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. பண்டிதரும் இத சாஸ்திரப்படி நடந்த கல்யாணம்னு சொல்லிட்டாரு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்குமே பிரச்சனை இல்லங்கிறப்போ நீ என்ன பண்ணுவ பிருத்திவி? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. கரண் தான் சொல்லிட்டாருல. நீ இங்க இருந்து போய் தொலைய. எங்களை சந்தோஷமா இத கொண்டாட விடு. வாய மூடு. வாய மூடு. இதெல்லாம் உனக்கு என்ன கேலி கூத்தா இருக்கா? பிரீதாக்கும் எனக்கும் தான் கல்யாணம் முடிவாச்சு. பிரீதா எனக்கு தான் சொந்தம். இன்னைக்கு நான் தான் பிரீதாவை கூட்டிட்டு போவேன். வா பிரீதா.
என் ஒய்ஃப் மேல கை வைக்க பார்த்த அதோட உன் கையை உடைச்சிருக்கேன்.